வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். நான் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற சில குறிப்புகளை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கும் நான் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம ராகி அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறோங்க. அந்த ராகியை நம்ம வீட்லேயே வாங்கி அரைச்சிக்கிறது நல்லதுங்க. அதை நல்லா களைஞ்சி காய வச்சு கல்லெல்லாம் போக அரிச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்குவோம். ஆனால் அதையும் அதுக்கு மேலே ஒரு படி போய் நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா இன்னும் சத்துங்க. ராகியில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு கூழ் வச்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 6-7 மாதத்து குழந்தைங்களுக்கு கூட கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். நம்ம பெரியவங்களும் இதில் கூழ் வச்சுக்கலாங்க. ராகி ரொட்டி போட்டுக்கலாம். ரொம்பவே சத்தானதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ராகியை பாருங்கள், முளை கட்டினது எப்படி வந்திருக்கு. இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் விசேஷ நாட்கள் அல்லது கெஸ்ட் வராங்கன்னா அப்பளம் நம்ம அதிகமாக பொரிப்போங்க. அந்த சமயத்தில் வெளியில் தட்டிலே வச்சிட்டோன்னா நமத்து போயிருங்க. அதுக்காக நீங்கள் ஒரு சம்படத்தில் போட்டு வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை மணி நேரம் ஆனாலும் இது நமத்து போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கீழே நான் ஒரு பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு சுற்றிலும் நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி வச்சுட்டா அப்பளம் வீணாகாதுங்க, நமத்து போகாது. நம்ம வீட்டில் இட்லி பானையில் மற்ற பாத்திரங்கள்லாம் அதிகமாக கரை பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி புளிச்ச மோரை பாருங்கள், ஓரத்தில் எல்லாம் ரொம்ப கரை இருக்குது. இதில் நான் புளிச்ச மோரை ஊற்றி வச்சுட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்ட மோர், ஆடை அடிக்கிறோம் இல்லைங்களா, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆடையெல்லாம் எடுத்து வச்சு அந்த மோர், இதையெல்லாம் சேர்த்து இந்த பானையில் ஊற்றி இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 4 நாள் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். இது இந்த மோர் இட்லி பானையில் ஊற்றி வச்சு 4 நாளே ஆயிடுச்சுங்க. நான் வெளியில் காத்தோட்டமான இடத்துல கப்புன்னு மூடியை போட்டு வச்சுட்டேன். இது திறந்தால் பயங்கரமான ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இதை கீழே ஊற்றிடலாங்க. நல்ல ட்ரைனேஜ் போகிற இடமா, இல்லைன்னா வெளியில் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சாக்கடை இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் ஊற்றிடுங்க. உள்ளே இருக்கிற சிங்கில் ஊற்றாதீங்க. இதை ஊற்றிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேங்க. இந்த இட்லி பானையை நான் இடியாப்ப மாவு வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி கரை பிடிச்சிருச்சுங்க. இன்னும் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த சுற்றியில் இருந்த கரை எல்லாமே போயிடுச்சு. நான் இன்னொரு நாள் மோரை ஊற்றி வச்சுட்டேன்னா இதுவுமே போயிடும். ரொம்ப நாள் பிடிக்க விட்டதுனால கொஞ்சம் போகலைங்க. ஆனால் மோருக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப தவிர்க்க முடியாதது ஆயிடுச்சுங்க, அத்தியாவசியமும் கூட. அதனால் நீங்கள் 2 பேருமே வீட்டில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் 2 பேர்த்தோடையுமே டெய்லி வாஷ் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, அன்னன்னைக்கு எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. அதை ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மக்கில் நீங்கள் என்ன லிக்விட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா எல்லாரோடையும் தனித்தனியாக வாஷ் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக ஒன்றா போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் அண்ட் த்ரோவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது சீக்கிரமாக அழுக்காயிரும். அதனால் இதை நம்ம தூக்கி போட்டுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணினதை இந்த மாதிரி நம்ம வெந்நீர்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணினதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு வச்சுக்கிட்டு நம்ம கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க. அதுலேயும் ஏதாவது டஸ்ட் படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு தான் நாங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வரோங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது இந்த பாக்ஸில் வைக்கிறதுனால எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம வெளியில் போகும்போது எடுத்து நீட்டாக போட்டு போயிட்டு நம்ம திரும்ப உள்ளே வச்சுக்கலாங்க. முடிஞ்சால் ஒரு தடவை வாஷ் கொடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில் போயிட்டு வந்தால் கூட மாஸ்க்கை போட்டு போயிட்டு தண்ணியில் ஒரு வாஷ் கொடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்து வைங்க. சும்மா கழட்டி அப்படியே ஓரமாக தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம தவிர்க்கலாங்க இந்த டிப்லாம் யூஸ் பண்ணால். அடுத்ததாக இஞ்சி ஸ்டோரேஜ் பற்றின டிப்ஸ் தாங்க. ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி இஞ்சியை நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முதல்ல நல்லா விரல் வச்சுட்டு அழுத்தி அழுத்தி தேய்ச்சிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கங்க. அந்தந்த ஜாயிண்ட்டில் மட்டும் பிச்சுக்குங்க, ரொம்ப பிச்சிடாதீங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இன்னொரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவிடுங்க. அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். இப்போது இந்த மாதிரி 3-4 முறை வாஷ் பண்ணதை ஓரத்தில் ஒட்டி இருக்க அந்த ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் தனியாக நம்ம கட் பண்ணி எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. இது வேஸ்ட்டுங்க நமக்கு.
இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து நம்ம டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற இஞ்சி எல்லாத்தையுமே நல்ல ஒரு டவலில் போட்டுட்டு துவட்டி எடுத்துருணுங்க. சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் போக துவட்டி எடுத்துருங்க. நல்லா ஈரம் போக துவட்டி எடுத்த இஞ்சியை நல்லா ஒரு அரை மணி நேரம் உணர வச்சுருங்க. இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னராகவும் இருக்கலாம், எது வேணால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க. அதில் வந்து நம்ம சுத்தம் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எல்லா இஞ்சி துட்டுகளையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸோட மூடியை போட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டா இது வந்து மாத கணக்கில் கெடாமல் இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் இஞ்சியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாங்க. பாருங்கள், கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், இஞ்சியை வச்சாச்சு, மேலே ஒரு பேப்பர் வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்குங்க. நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சமாக அரைக்கும்போது மிக்சியில் அரைப்படாதுங்க. நம்ம குழம்புக்கு என்னென்ன தூள்லாம் சேர்க்குறோமோ, மல்லித்தூள், மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸ் ஆயிருங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மறுநாள் காலையில் டிஃபனுக்கு வடை செய்யணும்னு நினச்சா முந்தின நாள் நைட்டு படுக்க போகும்போதே நம்ம வந்து 1 டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா களைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு கூலிங் போனோடனே வடை செய்யலாம். நம்ம வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து பச்சரிசியை நம்ம வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பொங்கல் ரெடி பண்ணுவோங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜீரக சம்பாவில் இந்த மாதிரி வந்து குரணை இருக்குது. இதுவும் பச்சரிசி வகையை சேர்ந்தது தான். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து கிலோ 30 ரூபா தாங்க. இந்த குரணையை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம உடனே தண்ணியில் போட்டுட்டு அப்பயே களைஞ்சிட்டு உடனே நம்ம பாசிப்பருப்பு கூட சேர்த்துட்டு பொங்கல் செய்யலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வீட்டில் குழம்பு வைக்கும்போது சமயத்தில் உப்பு காரம் ஜாஸ்தி ஆயிருங்க. அந்த சமயத்தில் நம்ம பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு ஒன்றா அதை வதக்கி அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அரைச்சத பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிட்டு குழம்புல சேர்த்துட்டோம்னா அந்த உப்பு காரம் வந்து டக்குன்னு குறைஞ்சிருங்க.